அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் IAS அகாடமி வழங்கும் மார்ச் 21 முதல் மார்ச் 25 வரையிலான நடப்பு நிகழ்வுகளில் டாப் 10 நியூஸ். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ, செமிகண்டக்டர் லேபாரட்டரி சண்டிகார் ஆகியவை இணைந்து விண்வெளி பயன்பாடுகளுக்காக 2 உயர்நிலை 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர்களை உருவாக்கியுள்ளன. அது விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 என்பதாகும். இந்த விக்ரம் 3201 ஆனது இந்தியாவின் முதல் முழுமையான தாய்நாட்டில் உருவாக்கப்பட்ட 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் ஆகும். இது விண்கலங்களின் கடுமையான சூழ்நிலைகளில் பயன்பாட்டிற்கு தகுதி பெற்றுள்ளது. அதேபோல் கல்பனா 3201 ப்ராசஸரும் பல்வேறு விண்வெளி பயன்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டென்மார்க்கின் உயரிய விருதுகளில் ஒன்றான டானப்ரோக் ஆணையத்தின் நைட் கிராஸ் விருதானது சமீபத்தில் விஜய் சங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர் தென்னிந்தியாவிற்கான டென்மார்க்கின் கௌரவ தூதராகவும் சான்மார் குழுமத்தின் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். இந்த விருது இந்தியா டென்மார்க் உறவுகளை வலுப்படுத்தியதில் அவரது சிறந்த பணிகளை அங்கீகரிக்கிறது. விருது வழங்கும் நிகழ்ச்சி 2025 மார்ச் 18 அன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் இந்த டானன்புரோக் ஆணையம் என்பது டென்மார்க்கின் 2வது உயரிய ஆணையமாகும். இது 1671ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இவ்விருது டென்மார்க்கின் அரச குடும்ப உறுப்பினர்கள், முக்கிய அரசு தலைவர்கள் மற்றும் நாட்டின் மேம்பாட்டில் முக்கிய பங்களிப்பு செய்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழக சுற்றுலாத்துறையின் ஏற்பாட்டில் தமிழ்நாடு பயண சந்தை 2025 நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்வு மார்ச் 21 முதல் 23 வரை சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இங்கு 120க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டன. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர்கள், பயண முகவர்கள், தங்கும் விடுதி நிறுவனங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் துவங்கி வைத்தார். பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கு சமுதாயத்திற்கு செய்த சிறந்த பங்களிப்பிற்காக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது பிரைட் இந்தியா என்ற அமைப்பின் மூலம் வழங்கப்பட்டது. ஜிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்த முன்னாள் நீச்சல் வீராங்கனை கிறிஸ்டி கோவென்ட்ரி அவர்கள் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின், அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 131 ஆண்டுகளை கொண்ட ஒலிம்பிக் கமிட்டியின் வரலாற்றில் இந்த உயரிய பதவியை பெறும் முதல் பெண் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார். மேலும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து இந்த பதவியை பெறும் முதல் நபர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. கிறிஸ்டி கோவென்ட்ரி அவர்கள் 2004 மற்றும் 2008 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் 2 தங்கப் பதக்கங்கள் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளார். அவர் வருகிற ஜூன் மாதம் 24 அதிகாரப்பூர்வமாக இந்த IOCயின் தலைவராக பதவியேற்க உள்ளார். உலக மகிழ்ச்சி அறிக்கை 2025, வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நலத்திட்ட ஆராய்ச்சி மையம் வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் வெளியிட்டுள்ளது. இது கேலப் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் தற்காப்பு மேம்பாட்டு தீர்வு நெட்வொர்க் UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க்குடன் இணைந்து தயாரிக்கப்பட்டது. இதில் தொடர்ந்து 8வது ஆண்டாக பின்லாந்து முதலிடத்தை பெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து டென்மார்க், ஐஸ்லாந்து ஆகியவை 2வது மற்றும் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளன. இவ்வரிசையில் இந்தியா 118வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த ஆண்டில் இந்தியா 126வது இடத்திலிருந்து தற்போது 118வது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வரிசையில்
இவ்விடத்தில் கடைசி இடத்தில் இருப்பது ஆப்கானிஸ்தான் ஆகும். பிரபல இந்தி எழுத்தாளர் வினோத் குமார் சுக்லா அவர்கள் 59வது ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவ்விருது இலக்கியத்துறையில் மிக உயரிய விருதாகும். இதை பெறும் முதல் சத்தீஸ்கர் மாநில எழுத்தாளர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்துள்ளது. விருதுடன் ரூபாய் 11 லட்சம் ஊக்கத்தொகை, வெண்கலச் சிலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஞானபீட விருதானது 1961ஆம் ஆண்டு முதல் பாரதிய ஞானபீடம் என்ற பண்பாட்டு இலக்கிய கழகத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ADMM+ ஏசியான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் ப்ளஸ் மாநாடானது ஆசிய பசிபிக் பகுதிக்கான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட முக்கியமான மன்றமாகும். இதில் 10 ஏசியான் உறுப்பினர்கள் மற்றும் 8 உரையாடல் கூட்டாளர்கள் உள்ளனர். இதில் உரையாடல் கூட்டாளர்களில் இந்தியாவும் ஒன்று. தற்போது இதன் 14வது பயிற்சி குழுவின் கூட்டம் மார்ச் 19, 20 ஆகிய தேதிகளில் இந்தியாவில் டெல்லியில் நடைபெற்றது. அஜய் சேத் அவர்கள் இந்திய அரசின் நிதி அமைச்சகத்தின் நிதி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் 1987ஆம் ஆண்டு கர்நாடகா கேடர் IAS பிரிவில் அதிகாரியாக பணியில் இருந்தவர். அவரது நிதித்துறையில் உள்ள அனுபவம் மற்றும் திறமைகள் நாட்டு நிதி கொள்கைகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே துஹின் காந்தா பாண்டே அவர்கள் அரசு செயலாளர் பதவியில் இருந்தார். அவர் தற்போது செபி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு தலைவராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து தற்போது அவரிடத்திற்கு அஜய் சேத் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவிலேயே முதன்முறையாக கேரள அரசு முதியோர் நலனை மேம்படுத்தும் நோக்கில் கேரள மாநில முதியோர் ஆணைய சட்டம் 2025ஐ சட்டசபையில் நிறைவேற்றியுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் முதியோரின் உரிமைகள், நலன் மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை உறுதி செய்யும் முதியோர் ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் மூலம் முதியோர் எதிர்கொள்ளும் அலட்சியம், துஷ்பிரயோகம் மற்றும் ஏமாற்றம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விசாரித்து அவர்களுக்கு தீர்வு காண்பது, சட்ட உதவி வழங்குவது போன்ற பல உதவிகள் வழங்கப்பட உள்ளன. மீண்டும் அடுத்த டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.